உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். blessing in the land. தேசம்ல நீங்க இருக்கிற இடம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஈசாக்கு இருந்த இடத்துலதான் பஞ்சம் வந்தது. நிஜம் இல்லையா? அந்த இடத்துலதான் கர்த்தர் சொன்னாரு, நீ எங்கேயும் போக வேணாம், இங்கே இரு. இந்த இடத்துலதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க இருக்கிற இடத்துலதான் ரெண்டு தேவனுடைய பிள்ளைகளே, blessing in the land அப்படின்னா நீங்க தேசம்னு போடப்பட்டிருக்கு. தேசம் கிடையாது. நீங்க இருக்கிற எந்த இடம், நீங்க இருக்கிற ஊர், நீங்க இருக்கிற அந்த தெருக்கல்ல, அங்கதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துலதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதத்தை உங்கள் மீது கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார். உனக்கு கொடுக்கும் தேசத்திலே, சொல்லுங்க சத்தமா, அங்க என்ன சொல்லி இருக்கிறாரு? நீங்களா கவனிச்சீங்களா? நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இடம், அந்த இடம் தான். நீங்க எங்க இருக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல, யாரோட இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கிறது முக்கியம் இல்லைங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவரோடு, ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டவரோடு இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். அதனால இடம் மாற வேண்டியதில்லை. ஆசீர்வாதத்துக்காண்டி நீங்க நாட்டை மாற்ற வேண்டியதில்லை, வீட்டை மாற்ற வேண்டியதில்லை, ஊரை மாற்ற வேண்டியதில்லை. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மீது கட்டளையிட்டு இருக்கிறதுனால, ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறதுனால, இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. பஞ்சம் வந்து அந்த தேசத்துல ஈசாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எந்த தேசத்திலே? பஞ்சம் வந்த தேசத்திலே. கவனிங்க, 1வது வசனத்துல இருக்கும், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிது. அந்த தேசத்துலதான் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கமாண்ட் த பிளஸிங் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க இருக்கிற இடத்துலதான் தேவன் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, உங்க சேமிப்பு மீது மட்டுமல்ல அவருடைய ஆசீர்வாதம், உங்க கைகளின் பிரயாசம் மீது மட்டுமல்ல அவருடைய ஆசீர்வாதம், நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயும் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ராஜா கட்டளை இட்டா அதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் கட்டளை போட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது. அது போலதான் தேவன் இன்னைக்கு உங்க களஞ்சியத்தை பார்த்து கட்டளையிட்டு இருக்கிறார், அது ஆசீர்வதிக்கப்படட்டும், அது பெருகுன்னு சொல்லி. உங்க கைகளின் பிரயாசங்கள் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. உங்கள் இருக்கிற இடத்தை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கையை உயர்த்து வரல சொல்லுங்க பார்க்க. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் தெரியுமா நீங்க? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுங்க? என் களஞ்சியங்கள், என் சேமிப்பை அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். உங்களுடைய களஞ்சியங்கள், உங்க சேமிப்பிலே அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். உங்க கைகளின் பிரயாசங்களே அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அது மாத்திரம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படி உங்களை நேசிக்கிறார், எப்படி உயர்த்துகிறார் பாருங்க. அதனால எந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியா இருந்தாலும் சரி, உலகமே பஞ்சத்துல இருந்தாலும் சரி, நீங்க போஷிக்கப்படுவீங்க. காரணம், கர்த்தர் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு வேணாலும் நஷ்டம் வரலாங்க, ஆனா உங்களுக்கு நஷ்டம் வராதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்க சேமிப்பு பூச்சிகளோ திருடர்களோ உங்க சேமிப்பு அழிக்க முடியாதபடி தேவன் வேலையடைத்திருக்கிறார். யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்தாரு? வேலையடைத்திருந்தாராம். பிசாசே போய் சொல்றான். பிசாசு கேட்கிறாரு, என்னப்பா யோபா பார்த்தேன்னு? பார்த்தேன். ஏன்டா அவ்வளவு சலிச்சுக்கிற? ஆமா, அப்புறம் என்ன? அவன் பொண்டாட்டி பிள்ளை அவன் வச்சிருக்கிறதெல்லாம் சுத்தி வேலை அடைச்சு வச்சிருக்கீங்க.
அவன் நல்லா இல்லாம எங்க போறியா? என்னால ஒண்ணும் செய்ய முடியலங்கிறான். தேவன் இப்படித்தான் உங்கள் எல்லைகளை, உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பொருட்களை, உங்கள் சரீரத்தை, உங்கள் குடும்பத்தை தேவன் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல